இன்றைக்கி மகா வாக்கியம் அதை பற்றிய விளக்கங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க. ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி இன்றைக்கி சொன்ன மாதிரி மகா வாக்கியங்கள் நம்ம அன்றாட வாழ்வில் அடிக்கடி பயன்படுத்தலாம். சின்ன சின்னது தான். என்னென்னா, நாம் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாம் அதுவாகவே ஆயிடுவோம். அதுதான் உண்மை. அது உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய நம்மளுடைய அந்த பிஸியான லைஃப்க்கு நடுவில் நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுமைகளில் இருப்போம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த சுமைகளுக்கு நடுவில் நான் எப்படி இதெல்லாம் மகா வாக்கியத்தெல்லாம் நான் அது பண்ணுறது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருக்கலாம். அதை எளிமைப்படுத்திக்கலாம். என்ன அப்படின்னா, வாழ்க வளமுடன், இது ஒரு மகா வாக்கியம்தான். நம்ம எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், எந்த இடத்துல நாம் வெளிப்படுத்த வேண்டியது வந்தாலும், இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம். நிறைய இடங்களில் பயன்படுத்தலாம். ஒரு குழந்தைய வாழ்த்த போகிறீங்க, அவங்க பிறந்தநாள் அப்படி வரும்போது வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் உங்களை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லலாம். யாரோ ஒருத்தர் ஒரு கவலையை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயிடும், வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நற்பவி, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு எனக்கு இந்த மாதிரி நான் நினச்சேன், இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன், சரியில்லை, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். ஏன்னா ஒரு குழப்பம் இருக்குது, நான் செய்ய வேண்டாமா, இப்படி செஞ்சால் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் இந்த மாதிரி வாக்கியங்களை பயன்படுத்தலாம். ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்ருப்பார், எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் உடனே என்ன சொல்லலாம், ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லலாம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லலாம். ஈவன் உங்களுக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இந்த வாக்கியங்களை ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இப்படின்னு பயன்படுத்தினீங்க அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் காதில் கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செயல் ஆகும்போது மட்டும்தான் அதன் பலனை அனுபவிக்க முடியும். வெறும் அறிவை வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போது எனக்கு பகவத்கீதையை நான் முழுசாக படிச்சுட்டேன், எனக்கு பகவத்கீதை தெரியும், நான் குரானை முழுசாக படிச்சுட்டேன், எனக்கு குரானை பற்றி தெரியும், நான் பைபிளை முழுசாக படிச்சுட்டேன், எனக்கு பைபிளை பற்றி முழுமும் தெரியும், அந்த மாதிரி சொல்லலாம். விவேக சூடாமணி நான் படித்தேன், ஆதிசங்கரர் சொன்ன அத்தனை விஷயமும் எனக்கு நல்லா தெரியும், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன், எனக்கு சாஸ்திரங்கள் அருமையாக தெரியும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம பெரிய பைத்தியக்காரனாக இருப்போம். அதான் உண்மை. அப்போ எதை நாம் அறிவாக வாங்குகிறோமோ அந்த அறிவெல்லாம் நடைமுறையில் செயலாக வரும்போது மட்டும்தான் அது அப்படியே பலனை காமிக்கும். இல்லைன்னா அது கம்முன்னு இருக்கும். நம்ம பெருமை பீத்திகிட்டே இருக்க வேண்டியதான், நான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதனுடைய பலனை நம்மளை ஊர் நம்மளை அறிவாளின்னு ஒத்துக்கிறது. இவன் சும்மா இப்படி சொல்லிட்டு தெரியுறான் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர, நீங்கள் அதை செயலாக்கும்போது நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் யாருக்கிட்டையுமே நான் செயலாக்குனதுக்கப்புறம் நான் அறிவாளின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஊர் சொல்லுவோம் உங்களை, இவன் மிகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் கண்டிப்பாக. அப்புறம் குருவே சரணம் திருவே போற்றி, இது என்ன அப்படின்னாக்கா குருவோடைய முழுமையான சரணடைகிறேன். குரு எனக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டு நான் நல்லபடியாக பயன்படுத்திக்குவேன். இறைவன் எனக்கு உதவியாக இருப்பார். எனக்கு உதவியாக இருக்கும்போது என்னுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த அர்த்தம் தான். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தணும், எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் பயன்படுத்துவாங்க, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை இந்த வாக்கியத்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயராலே அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னால தாயா நடக்குது, நீ தாயா எல்லாம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் இந்த ஒரு வாசகத்தை அவங்க சொல்லிட்டு செய்வாங்க. அது மாதிரி இருக்குது. இப்போது கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது மாதிரி மகா வாக்கியங்கள் நிறைய இருக்குது. அவங்க அந்த வார்த்தைகளை நிறைய இடங்களில் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நாமளும் நமக்கு பிடிச்ச வாக்கியம், இதில் எந்த வாக்கியம் பிடிச்சிருக்கோ எது வேணாலும் பயன்படுத்தலாம். இதில் மதம்ன்ற வேலைக்கே இங்கே வேலை இல்லை. சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அதனால் நமக்கு வாக்கியங்கள் தான் முக்கியம், அதனுடைய அர்த்தம் தான் முக்கியம், அதனுடைய விளைவு தான் முக்கியம். அப்படி நம்ம பயன்படுத்தும் போது எது எப்படி நமக்குள்ளே என்ன செய்யுது அதுதான் இறை. அவ்வளோதான். அதுக்கு பேரும் கிடையாது, ஊரும் கிடையாது, நாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. இறைத்தன்மை.
ரைட். இந்த மாதிரி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, அதாவது என்ன அப்படின்னா அவங்கள வந்து இறைவனை வணங்குறதுக்கு கூட இறையோடைய அருள் வேணும். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தன்னடக்கத்தோட இறைவனை வணங்குறது பார்த்தீங்களா. இறைவன்கிட்ட போய் முன்னாடி நின்று உன்னருளால் தான் உன்னை வணங்குறேன் அப்படின்னு அந்த ஆள் முன்னாடி நின்று பாருங்களேன். அந்த ஆள் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். பாரு, நம்ம இந்த பையன் வந்து நம்ம மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறான். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் நம்மக்கிட்ட வந்து இப்படி ஒரு தன்னடக்கத்தோடு இருப்பான். உடனே அவர் வந்து நமக்கு என்ன செய்யணும்னு அவர் ரெடி ஆயிடுவார். இப்படிலாம் இருக்குது. இந்த மாதிரி வாக்கியங்களை வந்து நம்ம அன்றாட வாழ்வில் நம்மளுடைய செயலாக வெறும் வார்த்தையாக இல்லை, செயலாக வந்து நாம் அங்கே பயன்படுத்திக்கிட்டே வரும்போது நமக்கு மிகப்பெரிய நம்ம ஒரு பெரிய சக்திசாலியாக மாறிக்கிட்டே இருப்போம். நான் இப்போ கூட நான் இதை வார்த்தைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதை நான் அனுபவித்து உணர்ந்து அதனால் வந்து எனக்குள்ளே வந்து ஒரு பேராற்றல் உள்ளுக்குள்ளே ததும்பிகிட்டு இருக்கிறதுனால தான் இது என்னுடைய வெளிப்பாடு. அதுதான் உண்மை. இந்த வெளிப்பாடே வந்து உள்ள அந்த ஆற்றல் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கு. அதை நான் அனுபவிக்கிறேன், உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான். அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மகா வாக்கியங்களை வந்து இன்னும் நான் சொல்லாத நிறைய வாக்கியங்கள் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் தேடல் அதிகமாகும்போது உங்களை தேடி வரும். எல்லாமே வந்து நாம் தேடும்போது அது நம்ம முன்னாடி வந்து நிற்கும். அது மாதிரி அந்த வாக்கியங்கள்லாம் வரும்போது அதை பயன்படுத்துங்க, கண்டிப்பான முறையில் பயன்படுத்துங்க. குழந்தைங்கக்கிட்ட, நம்ம வீட்டில் பெரியவங்கக்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரவங்க, எதிர்த்த வீட்டுக்காரவங்க, ஆஃபீஸில், இப்படி எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. கூச்சப்படாதீங்க. இந்த வார்த்தைகள் பயன்படுத்தினோடனே நாம் வந்து நம்மளை உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரை எப்படி பார்த்து நமக்கு என்ன, அதை பற்றி நமக்கு எதுக்கு கவலை. அதை செய்யும்போது நமக்குள்ளே ஒன்று நடக்கும், அவ்வளோதான். அது நடக்க நாளடைவில் அவங்களுக்குள்ளே ஒன்று நடக்கும், அவ்வளோதான். நம்ம நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி அவங்களும் நல்லாகிட்டே இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்க நல்லானா நாம் ரொம்ப நல்லா இருப்போம். இதுதான் இந்த நிகழ்வு தான் இறைத்தன்மை நடத்திக்கிட்டே இருக்குது. இறைத்தன்மை நடத்துறது இந்த வேலையை தான் நடத்திக்கிட்டு இருக்குது. ஸோ அதை நாம் வந்து நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு நடத்துவோம். இன்றைய நாள் டே 8 ரொம்ப சிறப்பாக போச்சு. இறை கருணையால், இறைவனுடைய பேராற்றலுடைய உதவியால், உங்கள் எல்லோருடைய தயவால் இன்றைய டே 8 சிறப்பாக போச்சு. நாளை டே 9 சந்திப்போம். நன்றி.